ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட பொண்ணு கில்லி அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டியை நிரூபிச்சிட்டாங்க. அட ஆமாங்க, நம்ம வெண்பாவை கடத்தி வச்சிருந்த ரகுவை உச்ச மண்டையிலே அடின்னு அடிச்சு ரத்தம் ஊத்த போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க நம்ம வெண்பா. உண்மையிலுமே நம்பவே முடியல இல்லைங்க. ஏன்னா எவ்வளோ பேர் தேடியும் அவ்வளோ பிளான் போட்டும் சிக்காத ரகு இப்போ வெண்பா கிட்ட வசமா சிக்கிக்கிட்டான். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். இப்ப ரகு வெண்பாவை கடத்திடுறான். ஏன்னா வெண்பாவை வெண்பா தான் மல்லியோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சதுனால வெண்பாவை கடத்திட்டான். வெண்பாவை கடத்தினது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் மல்லியை இந்த கேஸ்லேருந்து வெளியே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக வெண்பாவை ரொம்பவே கொடுமையெல்லாம் படுத்திட்டு இருக்கான். சாப்பாடு கொடுக்காம இதெல்லாம் பண்ணும்போது அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, எப்படியாச்சும் இதுலேருந்து வெளியே வந்தே ஆகணும், இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது, எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக வெண்பா கிட்ட போயிட்டு, நீ எவ்வளோ திமிரு இருந்தா வெறும் 10 வயசு தான் ஆகுது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு தைரியம் தில்லு இருந்தா கட்டை அவுத்து விட்டு பேசுடா அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்றாங்க. அட என்ன வெண்பா, உனக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்கு. அப்பதான் வெண்பாவுக்கு சில விஷயம்லாம் புரிய வருது. மல்லியம்மா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எப்படியாச்சும் சமாளித்து வரணும்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரியே நம்மளும் நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு கட்டையை நம்ம வெண்பா குட்டி பார்த்துட்றாங்க. பார்த்ததுமே கட்டை அவுத்துடுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, சாணுகாண்டு இருக்கிற குட்டி பிசாசு மாதிரி இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ திமிரு காட்டிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே உடனே நம்ம வெண்பா ரகு அவுத்து விட்டு உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவுத்து விடவுமே அதுக்கப்புறம் வெண்பா ஏதோ பண்ண போறான்னு தெரிஞ்சு கட்டை அவுத்தே உள்ள ரகு. அதுக்கப்புறம் நம்ம வெண்பாவே பக்கத்தில் கிளாஸ் இருக்குது, அதாவது பாட்டிலோடு இருக்கும்ல, அது இருக்குது, அதை எடுத்து கயிறு அவுத்து தப்பிச்சு பக்கத்தில் உள்ள கட்டையை எடுத்து ரகு மண்டையிலே நங்கு நங்குன்னு அடிக்கிறாங்க. அடிச்சடியில் ரத்தமாக ஊற்றுது. ஊற்றவுமே அவனுக்கு என்ன பண்ணுறா தெரியாமல் மயக்க நிலைமைக்கு போயிடுறான். உடனே ஃபோன் எடுத்து மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, வெண்பா எங்கே வெண்பா இருக்க, என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே நான் இங்கே இருக்கேன், ரகு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அவனை அடித்து போட்டேன், அவன் ரத்த மயக்கத்தில் படுத்திருக்கான், நீங்கள் எப்படியாச்சும் இங்கே என்னை காப்பாற்றிட்டு போங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லவுமே மல்லி உடனே போலீஸ்க்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரி ரகு இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு, வெண்பா இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் உடனே இப்போ வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வெண்பா கூப்பிட்டு போகிறாங்க. வெண்பா பார்த்தா ரகு படுத்திருக்கான். போலீஸ் இவன் தான் ரகு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டு போகுது. அவன் அப்போ தான் முழிக்கிறான். போலீஸ் தண்ணிலாம் ஊற்றி தெளிக்கிறாங்க. அப்போ தான் முழிக்கிறான். முழிச்சதுமே அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஐயோ நம்ம எப்படி இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்போ தான் என்னை மாட்டி விட்டல, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் போலீஸ் ஏண்டா ஒரு சின்ன பிள்ளைய கடத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுறியும், உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சுத்தமாக புரியல மல்லிக்கு, எப்படி வெண்பா இதை சாதிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே அதெல்லாம் ஈஸியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்குலாம் எது என்ன பண்ணுறது போதும்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் திகச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம வெண்பா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு மேலே எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே புரியுது. வெண்பா மல்லிமா எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லுவோமே போலீஸே அவரை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்படி ஒரு கேலா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க நம்ம வெண்பா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மல்லியம்மா தான். அவங்க தான் என்னை இப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்னு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி தான் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அப்போ தான் அவங்களுக்கு உயிரே வருது. என்னடா இது இப்படின்ற மாதிரி, குழந்தைய சூப்பராக வளர்த்துருக்கீங்க மல்லி, உண்மையிலுமே பெத்தம்மா கூட இப்போல்லாம் வளர்ப்பாங்களான்னு தெரில, ஆனால் நீங்கள் ரொம்ப சூப்பராக வளர்த்துருக்கீங்க, எப்படி மல்லி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அது ஒன்றும் இல்லை சார், எந்த ஒரு சூழ்நிலையுமே என் குழந்தைய வந்து யாருமே எதுவும் சொல்லிடக்கூடாது, அவள் எல்லா இதுலேயுமே வந்து சகிச்சு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க மல்லி வெண்பாவை நினச்சி ரொம்பவே உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குல்ல, அதனாலே வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததுமே அவங்களுக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் இப்போ அவங்களும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு மேலே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து இவனை இப்படியே விடாதீங்க சார், இவனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்லுவோமே. மல்லி போலீஸ் என்னமோ நான் தான், ஆனால் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டிங்களே, நீங்களே எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெண்பா குட்டிக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ நாள் இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கடாச்சா ஐ ஜல்தி ஓகே நான் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. Like, share, subscribe.